ஒரு வழியாக மாங்கு நடந்து போய் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே நம்ம மின்னுக்குட்டி எந்திரிச்சிட்டாங்க. நான் டெக்கரேஷனை பார்க்குறதா மின்னுக்குட்டி பார்க்குறதான்னு கன்ஃபியூஸ் ஆகி குழம்பி போயிட்டு இருந்த நேரத்தில் தான் எங்கள் அம்மா நான் குழம்புறதை பார்த்துட்டு ஐயோ பாவ பயப்புள்ள அப்படின்னு நினச்சிட்டு நான் எனக்கு ஒர்க்குக்கு போல லீவ் போட்டேன், நீ டெக்கரேஷனை பாரு நான் பாப்பாவை பார்க்குறேன் அப்படின்னாங்க. நம்ம மின்னுக்குட்டியே எங்கள் அம்மாட்டையும் எங்கள் பாட்டிகிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு என்னோட ஒர்க்கை பிஸ்மில்லான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட கிளைண்ட் ஈவினிங் 6 மணிக்கு அவங்களே வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் பிக் பண்ணிக்கதான் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு என்கேஜ்மெண்ட் பிளேட் டெக்கரேஷன் அப்படிங்கிறனால நம்ம கிளைண்ட் நம்ம கிட்ட டோட்டலாக 17 பிளேட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் 2 பிளேட் வந்து எம்டியாக கேட்டிருந்தாங்க, அவங்களே ஃப்ளார்ஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பிளேட்டில் வந்து சாரி வைக்கிறதுக்காக 2 கார்னர்ஸில் மட்டும் ஃப்ளார் ஒர்க் பண்ணி தந்து சொல்லியிருந்தாங்க. ரிமைனிங் பிளேட்ஸ்ல ஆஸ் யூஷுவல் எப்பவுமே பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது கூட அவங்க எக்ஸஸாக கேட்டது என்னென்னா 16 செல்வங்களும் ஒரு பிளேட்டில் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். இது கூட ரிங் பிளேட்டர் ஒன்று, ஜுவல் பிளேட்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிளேட்ஸை கலெக்ட் பண்ணுறக்க பிரைட் அண்ட் க்ரூம் 2 சைட்லேருந்துமே வந்திருந்தாங்க. ஸோ 2 பேத்துக்குமே பிளேட்ஸ் ரொம்பவுமே பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக வந்து கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேட்போம். பட் இவங்க டேரெக்டாக நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணவே வந்தனால டேரெக்டாகவே அவங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லிட்டாங்க. இந்த பிளேட் டெக்கரேஷனோட அவுட்கம் எப்படி இருக்குது, இதில் உங்களுக்கு எந்த பிளேட் பர்டிகுலராக பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க.